வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலை வாய்ப்புனா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதாவது IBPSலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாமினேஷன் தான், உங்களுக்கு பேங்கிங் செலெக்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த பேங்க் வேணால் உங்களுக்கு இதில் வந்து வேலைவாய்ப்பு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ இதில் வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு CRPCS அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேங்கிங்கில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/8/2025 21/8/2025 நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதாவது ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து செப்டம்பர் 25 உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்துடும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரீமியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 நடக்கும். ரிசல்ட் வந்து நவம்பர் 2025 வரும். ஸோ மெயின் எக்ஸாமுக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து நவம்பர் 2025 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2025 இருக்கும். ஸோ இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2026 மார்ச்சில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே நிறைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த பேங்க் வந்துட்டு இப்போ இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், UCO பேங்க், அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க் தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த பேங்க்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சேலரி பொறுத்த வரைக்கும் 24,050 உங்களுக்கு சேலரி வந்து ஸ்டார்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 28 வயது வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதற்கு உண்டு. SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 5 வருடம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா 10 வருடம் வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழே இருக்கிற கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் டிகிரி கம்ப்ளீட் ஆகி ப்ரொஃபஷனல் அண்ட் ஓவரால் மார்க் ஷீட் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேக்கண்ட் லிஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக நிறைய வேக்கண்ட் இருக்குது. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் 105 வேக்கண்ட்டும், பேங்க் ஆஃப் இந்தியாவில் 20 வேக்கண்ட்டும், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் வந்து 40 வேக்கண்ட்டும், கனரா பேங்க்கில் வந்து 450 வேக்கண்ட்டும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 127 வேக்கண்ட்டும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 50 வேக்கண்ட்டும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து 60 வேக்கண்ட்டும், பஞ்சாப் அண்ட் சிண்டிகேட் பேங்க் வந்துட்டு 30 வேக்கண்ட்டும், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 12 வேக்கண்ட்டும். ஸோ டோட்டலாக வந்து 894 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி தான், கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயின் எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ரீமியர்லி ஃபஸ்ட்டு ப்ரீமியர்லி இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 175 ரூபாய் வந்துட்டு SC/ST PWD கேண்டிடேட்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது SC/ST டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வந்து 175 ரூபாய் ப்ளஸ் GST கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 850 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியர்லி எக்ஸாமினேஷன் என்னென்ன உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டிஸ் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு
100 கொஷினுக்கு 100 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் வந்து ஸோ டோட்டலாக வந்துட்டு 155 கொஷின்ஸ்க்கு 200 மார்க்கு வைக்கிறாங்க. இது வந்துட்டு 120 நிமிஷங்கள் இருக்கும். ஸோ 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் கொடுப்பாங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3மே இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழில் எழுதுனதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முடிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியர்லி எக்ஸாம் பாஸ் ஆனீங்கன்னா மட்டும்தான் மெயின் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். ஸோ மெயின் எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகிட்ட உடனே உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்டஸ் இருக்கும். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்னா ஒன்றுமில்லை, நம்மளுக்கான அதாவது நம்ம தமிழ் லாங்குவேஜ் பற்றி கொஞ்சம் டெஸ்டஸ் வைப்பாங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட் அண்ட் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி, சைன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன்ஸ் வந்து இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எழுதிட்டு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இது ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசிப்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஃபியூச்சர் பர்பஸுக்கு தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கான உங்களுக்கு எடிட் விண்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. எடிட் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து எக்ஸாம் இதாவது 21ஆம் தேதி உங்களுக்கு முடியுதுன்னா அதிலிருந்து 2லேருந்து 3 நாளைக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் வந்து 200 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான். டிகிரி முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா பேங்கிங் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இயர்லி ஒரு 2 times 3 times தான் வரும். ஸோ இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஓகே மக்களே, நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.